Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கும் என்னைக்குமே இப்போ நம்ம என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த குரூப் 4 2025 தேர்வுக்கான ஜெனரல் தமிழ் பொது தமிழ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆன்சர் கீ ப்ளஸ் நம்ம கிளாஸில் நம்ம எந்தெந்த கொஸ்டினுக்கு பதில் கொடுத்துருக்குறோம் இது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம் முடிந்த பிற்பாடு நிறைய பேர் இந்த ஆட்சித்தமிழ் கலைச்சொல் அகராதி அப்படின்னு ஒரு 1569 பேஜ், அப்புறம் இளங்குமரனாரோட தமிழ் வளம் அப்படின்னு ஒரு பிடிஎஃப், இது எல்லாத்தையுமே எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எக்ஸாம் முடிஞ்ச பிற்பாடு. பட் நான் தேர்வுக்கு முன்னாடி இவ்வளோ பேஜெலாம் நான் கொடுக்கல. தேர்வுக்கு முன்னாடி நான் ஒரு சில பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். அதோட தேதி வரியாக ஏன்னா நான் அதில் இப்போ இந்த கிளாஸில் சில பிடிஎஃப் காட்டுவேன். அது என்னை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு தெரியணும்ல, அதுக்காக தான் இதை காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அகராதி நிகண்டு அப்படின்னு ஒன்று. இந்த அகராதி நிகண்டு என்னை கொடுத்துருக்கேன் அப்படின்னா February 20 கரெக்டாக. இந்த அகராதி நிகண்டு கொடுத்த தேதி பார்த்தீங்க அப்படின்னா February 20. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்னைக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு இந்த நகர சொற்கள் இது February 22 கொடுத்துருப்பேன் சரியா. அதுக்கப்புறம் நன்னூல் சொல்லதிகாரம் March 6 கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அயர் சொல் கையேடு March 8 கொடுத்துருப்பேன். இந்த அயர் சொல் கையேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஜ் கலைச்சொற்கள் இருக்கும், ஒரு 6 பேஜ் மரபு தொடர் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு 1569 பேஜ்லாம் இருக்காது. இதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்துருந்து. இப்போ நான் காட்டுற பிடிஎஃப் எல்லாமே இந்த 4 பிடிஎஃப் தான். இதெல்லாமே மார்ச் February கொடுத்த பிடிஎஃப் தான் சரியா. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா. ஒன்று, குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கா குரில் கா நெடில் சரியா, இதான் கேட்டிருக்காங்க. குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருள் கணம் கானம். ஓகேங்களா. ஸோ கணம்னா என்ன, கானம்னா என்ன, இது குரில் நெடில் தெரிஞ்சு நம்ம பொருள் சொல்லணும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கூட்டம் பொன் சரியா. இது எங்கே கொடுத்துருப்போம் அப்படின்னா கேள்வியை இதுவே காட்டிடுவோம். February 22. இந்த February 22 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் நடத்தியிருக்கேன், நகர வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கணம் அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன் சரியா. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காணம்னு சொல்கிறோம்ல, இந்த காணம் அப்படின்னா பொன் சரியா. 2 சொல்லினா காணம்னு போட்டால் காடு. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காணம்னா பொண்ணு, கணம் அப்படின்னா கூட்டம். அப்போ இந்த ரெண்டுமே February 22 நடந்த நகர வேறுபாடு கிளாஸில் கொடுத்துருக்கேன். காணம் அப்படிங்கிறதும் இந்த கணம் அப்படிங்கிறதும் சரியா. ஓகே, இதே இது 2 சொல்லினா கணம்னு சொன்னால் அது பாரம்னு அர்த்தம். ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்க. சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று காரணம். தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. ஆக்சுவலாக தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை அப்படின்னு பொருள். தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை, தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை. இதில் தந்த பலகை இப்பு வராமல் இருந்தது, தட் மீன்ஸ் ஒற்றெழுத்து வராமல் இருந்தது அப்படின்னா கொடுத்த பலகை அப்படிங்கிற மீனிங் சரியா. பட் இங்கே ஒற்றெழுத்து வந்ததுனால இது கொடுத்த பலகைன்னு வராது, தந்தத்தால் செய்யப்பட்ட பலகைன்னு வரும். அப்போ கூற்று தப்பு. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. ஆக்சுவலாக இப் அப்படிங்கிற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததுனால தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை அப்படிங்கிற மீனிங் வந்திருக்கணும். ஸோ இதுவும் தவறு தான். கூற்று தவறு, காரணம் தவறு. ஆன்சர் என்ன அப்படின்னா டி சரியா. ஓகே, இது நம்ம இதை டைரெக்டாக சொல்லியிருக்க மாட்டோம். February 12 புணர்ச்சி விதி. இந்த புணர்ச்சி விதி கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரப்பலகை அப்படின்னு சரி மரப்பெட்டி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த மரப்பெட்டி சொல்லும்போது சொல்லியிருப்பேன், நான் மரம் பெட்டி வாங்கி வந்தேன் அப்படின்னு அர்த்தம்னா மரமும் பெட்டியும் வாங்கிட்டு வந்தேன்னு அர்த்தம். அதே இடத்துல இப்போ அப்படிங்கிற விகாரத்தை நம்ம போட்டு மரப்பெட்டி அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல ஒற்றெழுத்து மிகுந்தது அப்படின்னா அது அதனால் செய்யப்பட்ட பொருள் அப்படிங்கிற மீனிங் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல தந்த பலகை அப்படின்னா இங்கே ஒற்றெழுத்து வரும்போது தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை எப்படி மரப்பெட்டி ஒற்றெழுத்து வருதோ அதை மாதிரி தான் இதுவும். மூணாவது கேள்வி பாருங்க. சந்திப்பிழையற்ற தொடரை சொற்றொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா அங்கு கேட்டேன். இது நம்ம இந்த 2 வச்சே எடுத்துக்கலாம். இப்போ சிடிகே போக வேண்டாம், ஏபியை வச்சு ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இது வல்லினம் மிகும் மிகா இடங்களில் குறிப்பிட்டிருப்போம்.
இந்த இருக்கு இல்லையா, அங்கு ப்ளஸ் கண்டான், அங்கு கண்டான். இப்போ இங்கே கா இருக்கு, அங்கே கே இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கு கேட்டேன் அப்படிங்கிறது தான் சரி. ஸோ அதனால் பாக்கி எல்லாமே தப்பு. நம்ம கேள்வி என்னன்னா சந்தி பிழையற்ற சொற்றொடர் தான். 4வது பாருங்க, சாந்து, குருவி, சுனை, அருவி. ஓகேங்களா, இது ஆன்சர் என்ன அப்படின்னா டி 4213ன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து டி 4213. இதில் வந்து இது ஆக்சுவலாக நான் கிளாஸில் கொடுக்கல இந்த பொருள் எதுவுமே. 5வது கேள்வி பாருங்கள், ஒளிமரபை கண்டறிக. புல் அப்படின்னா பறவை, சரியா. ஸோ பறவை அப்படிங்கிறது நரலும். நரலும் அப்படின்னா மீனிங் என்னென்னா ஒலிக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நரலும் அப்படின்னா மீனிங் வந்து ஒலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ புல் அப்படின்னா பறவை, சரியா. இது வந்து நரலும் அப்படின்னா ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதில் கொடுத்துருப்போம் அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பேஜ் நம்பர் 14 வந்து இந்த நரலும்னா ஒலிக்கும்னு கொடுத்துருந்தேன். புல்லுனா பறவை, அதே இதில் ஒரு மீனிங் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பறவை ஒலிக்கும், கருவும் சிமிழ்க்கும் சீரும், பாம்புன்னா சீரும் அப்படின்னு சொல்லுவோம். 6வது, புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னா கடற்கரை இறக்கம் அப்படிங்கிறது, கடற்கரை இயக்கம். 7 பொறுத்துக. ஆக்சுவலாக இந்த கேள்வியை தான் நான் சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஈஸியாக புரியும். பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொசஷன் அப்படின்னா உடைமைன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த நீதிமன்றத்தில் வழக்குக்கு இந்த வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்தப்படும். என்னோட நிலத்தை இவன் பிடுங்கிட்டான், என்னோட வீட்டில் என்னோட இடத்துல இவன் வீடு கட்டிட்டான், பவர் போட்டு வித்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது கோர்ட்லேயோ இல்லை எங்கேயோ பொசஷன் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்பாங்க. பொசஷன்னா உடைமைன்னு அர்த்தம். அதை இப்போ யார் பயன்படுத்திகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பொசஷன்னா உடைமை. இப்போ பிக்கு 1 இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இது தான். ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ, சரியா. நான் இப்படி தான் போட்டேன், ஏன்னா பொசஷன் அப்படின்னா உடைமை. ஸோ பொசஸ் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் வரும்ல. அதனால இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் இதெல்லாம் தெரியலனா கூட பொசஷன் வச்சே நீங்கள் ஆன்சர் போட்டிருந்துருக்கலாம். கரெக்டாக. ஓகே, 8வது கேள்வி பாருங்கள், ஒரு ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை கண்டறியணும். ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஓகேங்களா, இந்த இடத்துல அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா மனம் அமைதியாக இருக்கிறது, அடியற்ற மனம் போல அப்படின்னா வீழ்தல், அப்புறம் மத்தில் அகப்பட்ட தயிர் போல அப்படின்னா மனம் உடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல அப்படின்னா நடுங்குதல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன், அலை ஓய்ந்த கடல் போல அமைதி, சரியா. அதுக்கப்புறமேட்டு இங்கே என்ன கொடுத்துருப்போம், அடியற்ற மரம் போல வீழ்தல். இது வந்து எந்த பிடிஎஃப்ல இருக்கும் அப்படின்னா ஓமை தொடரின் பொருளறிதல் பேஜ் நம்பர் 1, 2ல் குறிப்பிட்டிருக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி 9வது கேள்வி பாருங்க, உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். இத்தொடரில் உகிர் என்பதன் பொருள் என்ன? ஓகேங்க, உகிர் சுற்றி என்பதன் என்ன? ஆக்சுவலாக உகிர் அப்படின்னா நகம், தெரியும் நினைக்கிறேன். உகிர் அப்படின்னா நகம். இது நம்ம பள்ளி புத்தகங்களே உகிர் அப்படின்னா நகம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா நகைச்சுற்று. ஓகேங்களா, இந்த உகிர் அப்படிங்கிறது முன்னாடி ஐ திங்க் சீரா புராணமாக இதுலேயோ ஒரு இடத்துல உகிர் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாங்க. குறிப்பிட்டு அந்த புலி நகத்தை வந்து உகிர் அப்படிங்கிற மீனிங்கில் குறிப்பிட்டிருப்பாங்கல்ல. 10 கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. இது வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா கண்ணெழுத்து. நம்ம ஸ்கூல் புக்கை வந்து கட் பண்ணி கொடுத்துருப்போம்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கை கட் பண்ணி 39 பேஜ் தான் கொடுத்துருப்போம். அந்த 8th புக்கில் பேஜ் நம்பர் 5, அதை நான் கட் பண்ணி கொடுத்ததில் பேஜ் நம்பர் 5, அதில் குறிப்பிட்டிருப்பாங்கல்ல, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து என்று அழைக்கப்பட்டன. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணுப்பல் பொதி என்னும் தொடரால் அறியலாம், சரியா. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா கண்ணெழுத்து. 11 ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா கண்டங்கத்திரி. சிறுநாவற்பூன்னு போட்டிருப்பாங்க, சில இடங்களில் நாகேஸ்வரம்னு போட்டிருப்பாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா சி, சரியா. சுக்கு, மிளகு, திப்பளி காட்டிடுவோம். ஓகே, ஏழாதி பார்த்தீங்க அப்படின்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்புளி, சரியா. இந்த சிறுநாவற்பூ அப்படிங்கிறத நாககேசரம் அப்படின்னு கூட சில இடங்களில் போட்டிருப்பாங்க. அதையும் கீழே காட்டுறேன் பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, நாககேசரம்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஏழாதியில் ஒவ்வொரு மருந்து பொருளும் எத்தனை பங்கு அப்படின்னு காட்டியிருப்போம். ஏலம் 1 பங்கு, லவங்கப்பட்ட 2 பங்கு, நாககேசரம் 3 பங்கு, மிளகு 4 பங்கு, திப்புளி 5 பங்கு, சுக்கு 6 பங்கு. இதில் கண்டங்கத்திரி மட்டும் வராது. உங்களுக்கு இந்த கண்டங்கத்திரி, கத்திரி இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லியிருக்கேன், சிறுவழுதுணை அப்படின்னு சொல்லிட்டு. 12 பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. இந்த தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரிகடுகத்தில் வரும், சரியா. இந்த பாடல் வந்து திரிகடுகத்தில் நான் செலக்டிவாக குறிப்பிட்டிருப்பேன். அறநூல்கள் அப்படிங்கிறதுல பேஜ் நம்பர் 78 பாருங்கள். முறை செய்யான் பெற்ற தலைமையும்
நெஞ்சின் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 13 ஓலக்கம் அப்படிங்கிற சொல்லோட வேர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஓல் அப்படிங்கிறதான் இதுக்கு 2 பொருள் சொல்கிறாங்க. 2 பொருளை வச்சு 2 மீனிங் குறிப்பிடுறாங்க. ஓலக்கம் அப்படிங்கிறது ஓசை அல்லனா இறைச்சல் இல்லைனா ஒளி அப்படிங்கிற மீனிங்கில் ஓலம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, விலங்கு ஓலமிட்டது அப்படின்னு. ஓலக்கம் அப்படிங்கிறது அரசவை அப்படிங்கிற மீனிங் பார்த்தோம்னா ஓல் அப்படிங்கிறது இருக்கை அப்படிங்கிற மீனிங் கரெக்டு தான். பட் நமக்கு இந்த நிறைய பேர் இளங்குமரனார் தமிழ் வளம் புக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்கல்ல, அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஓல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகே, இது வந்து நான் அந்த வேர் சொல்லலாம் கொடுக்கல, பட் ஒரே ஒரு இடத்துல இந்த அயற்சொல் அகராதி ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அதில் ஓலக்கம் அப்படின்னா அரசவை அப்படிங்கிற ஒரு மீனிங் மட்டும் இருக்கும். சரியா, மற்றபடி இதுக்கு வேர் சொல் அப்படிங்கிறது நான் கொடுக்கல. 14 அணிகம் 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 அணங்கு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வரும். பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அணிகம் அணிகம் ரெண்டுமே படை தான். சரியா, படையில் ஒரு அளவு அப்படின்னு குறிப்பிடலாம். பட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஏனே வச்சுக்கோம். சரியா, 4 3 2 1 இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த அணிகம் அணிகம் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், இது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அகராதி நிகண்டு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன்னா, இந்த அகராதி நிகண்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 25 அணிகம் அணிகம்னா திரள் அல்லது படைன்னு ஒரு மீனிங் இருக்குது. சரியா, அப்படி பார்த்தோம்னா அணிகம் அப்படிங்கிறது படையில் ஒரு அளவு, சிக்கு 3 போடலாம். ஸோ இதுவும் வரலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அணிகம் இருக்குல்ல, இதுக்கும் படையில் ஒரு அளவுன்னு வருது. அப்போ பிக்கு 3 போட்டால் இதுவும் வரலாம். அதனால தான் சொன்னேன் ஏ வரும் இல்லைனா பி வரும். 2 ஆப்ஷனுமே பொருந்துற மாதிரி. போன குரூப் 2 மெயின்ஸில் இப்படி தான் ஒரு இது இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க இதை. அடுத்து 15 வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஏ ஏ யா ஆ ஓ இது எல்லாமே வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் அப்படின்னும் குறிப்பிடலாம். ஏன்னா சில எழுத்துக்கள் முன்னாடி வரும், சில எழுத்துக்கள் பின்னாடி வரும். ஸோ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். 15க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான். சரியா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வினா எழுத்து ஏ ஏ யா ஆ ஓ ஏ. ஏன்னா இதில் ஏ ஏ யா அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல வருது, ஆ ஓ ஏ அப்படிங்கிறது கடைசியாக வருது. அப்போ இந்த வினா எழுத்துக்களை சொல்லின் முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள் இறுதி வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம 2ஆக பிரிக்கலாம். அப்போ கரெக்டு தான் அது. அடுத்து 16 பொருத்தமானதை தேர்வு செய்க. மலைக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்குது. அதில் வெற்பு சிலம்பு பொறுப்பு இது ஈஸியான கொஸ்டின் தான், ஸ்கூல் புக்கில் இது இருக்குது. 16க்கு ஏ. சரியா, ஸோ இதையும் கொடுத்துருப்பேன். வெற்பு அப்படின்னா மலை எதில் கொடுத்துருப்பேன் அப்படின்னா இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற பொருள் தான். பேஜ் நம்பர் 6 வந்து கொடுத்துருக்கிறேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படிங்கிறதுல 23 பேஜில் பேஜ் நம்பர் 6 கொடுத்துருக்கேன். அடுத்து 17 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. களி களி. சரியா, இதில் இந்த களி அப்படின்னா மிகுதி, இது தெரியும். இது எங்கே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத காட்டிடுவோம். நகர நகர வேறுபாடு. சரியா, நகர நகர வேறுபாடு என்னைக்கு நடத்தியிருக்கேன் அப்படின்னா February 26ஆம் தேதி நடத்தினதில் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். களினா கோல் மிகுதி உப்பளம் அப்படின்னு கொடுத்துருக்கேனா. ஓகே, ஸோ ஆன்சர் இதை வச்சு எடுத்துக்கலாமா. மிகுதி வந்து இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 17க்கு ஏ. மற்றபடி அந்த களிக்கு வந்து போர் அப்படிங்கிற வார்த்தை நான் குறிப்பிடலை. பட் இந்த களிக்கு மிகுதி அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறேன். 18 கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. இதில் வந்து இந்த அம்மவாளின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த அம்மவாளி பார்த்தீங்கன்னா விழித்தொடர் எனக்கு தெரிஞ்சு. நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு இடைச்சொல் தொடராக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்போம் ஒரு இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா வினைமுற்று வினையச்சம் வினையாளனை பெயர் பெயரச்சம். இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எத்தனை, ஒரு நிமிஷம் இருங்க, பேஜ் நம்பர் 48 அதில் சொல்லியிருப்பேன். சாத்தனே வந்தான் சாத்தனோ வந்தான் சாத்தனும் வந்தான் ஏ ஓ போன்ற இடைச்சொற்கள். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நிலவோ காய்ந்ததுன்னு வருதா, நிலவு காய்ந்ததுன்னு சொல்லியிருக்கலாம், நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன வருது, ஓ அப்படிங்கிற இடைச்சொல் வருது இல்லையா. அப்போது இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறது நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறதான வரணும். அம்மவாளியோ கடிமணமோ வராதில்ல. அம்மவாளி அப்படிங்கிறது விழித்தொடர் அப்படின்னு ஒரு பாடல்லே இருக்கும். ஐ திங்க் குறுந்தொகை இதுலேயே ஒரு பாடலில் முதல் வார்த்தையே அம்மவாளி அப்படின்னு தான் வருது. 19 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். ஓகே, அடுத்து 20
கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ, இது என்னது? குறைத்து மதிப்பிடாதே. ஒருத்தருடைய ஆற்றலை வந்து என்னைக்கும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. 21 மரபுத்தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல். கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல், ஓகேங்களா? ஏனாதானு செய்கிறது. கக்கல் கரிசல் அப்படின்னா களங்கள் நீர், சரியா? ஓகே. அதுக்கப்புறம் கடை விரித்தல். கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல். ஸோ ஆன்சர் ஏ. 4 3 2 1. நான் இதில் எல்லாத்துக்குமே கொடுக்கல, ஏன்னா நம்ம வந்து அந்த மரபுத்தொடர் வந்து 6 பேஜ் தான் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அயற்சொல் கையேடு இருக்குல்ல, இதில் மரபுத்தொடர் வந்து ஒரு 6 பேஜ் தான். அதில் இந்த கடன் கழித்தல் இருக்கும், சரியா? இந்த இருக்கு இல்லையா, இந்த கடன் கழித்தல் அப்படிங்கிறது இருக்கும். கடன் கழித்தல் இருக்கும், மனமின்றி செய்தல். மற்றபடி இந்த கச்சை கட்டுதல் இது எதுவுமே அதில் இருக்காது. கக்கல் கரிசல் கொடுத்துருக்குறாங்க. பட் அப்படி இருந்துமே நமக்கு 4-1 அப்படிங்கிறது 2 ஆப்ஷன்லையுமே இருக்குது. அதனால் கடை விரித்தல் கச்சை கட்டுதல் இருந்தால் தான் இது எழுத முடிஞ்சிருக்கும். 22 தமிழக அரசியல் வாணியில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. சொன்னது யார் அப்படின்னா திரு அறிஞர் அண்ணா அவர்கள். இது வந்து 7th புக்கில் 3rd வால்யூமில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துருப்போம்ல, அதில் வந்து பேஜ் நம்பர் 20 வந்து இருக்கும். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் இருக்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, உத்தமமான மனிதர்னு தந்தை பெரியார் சொல்லியிருப்பார். அடுத்து 23 டிகேசியோட தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறாங்க பேராசிரியர், சரியா? இந்த டிகேசியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதையும் கிளாஸில் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? டிகேசிக்கு வந்து சதாபிஷேக விழா நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னா இளஞ்சி முருகன் கோயிலில் நடந்தது. அப்போ பெரியார் வந்து அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பெரியாருடைய ஆதரவாளர்கள் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அப்போ பெரியார் சொன்னாரா, சதாபிஷேக விழா என்ன முருகனுக்கா நடக்கு, டிகேசிக்கு தானே நடக்குது, நான் டிகேசியோட விழாக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து அந்த இளஞ்சி முருகன் கோவிலுக்கு போனார் அப்படின்னு இந்த கதையை கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ டிகேசியில் பற்றி சொல்லும் போதும் கொடுத்துருப்பேன். இவர் வந்து வழக்கறிஞராக இருந்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்பேன், சில காலம் திருநெல்வேலியில் வழக்குரைஞராக பணிபுரிந்தார். அதுக்கப்புறம் தமிழ் எழுத்தாளராக இருந்தார், திறனாய்வாளராக இருந்தார். முக்கியமாக வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கிய அமைப்பை வீட்டில் நடத்திட்டு இருந்தாருன்னு சொல்லியிருந்தோம்ல. அடுத்த கேள்வி பாருங்க, 24 பிழையான தொடரை கண்டறிக. ஓகேங்களா? இதில் காலையில் பூத்த மல்லிகைன்னு குறிப்பிட்டிருக்கான். இந்த இடத்துல இந்த லா வரணும், இதுதான் பிழையான தொடர். 25 வினைமுற்றுகளை அவற்றின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது மை, அற்றது பிறப்பு, நல்லது கை, குளிர்ந்தது நிலம். இதில் நிலம் அப்படிங்கிறது இடப்பெயர், சரியா? அதுக்கப்புறம் அழிந்தது தீமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கான். தீமை அப்படின்னா குணப்பெயர். அதுக்கப்புறம் அற்றது பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான், நல்லது கையின்னு இருக்கான். ஸோ கை அப்படின்னா இந்த இடத்துல சினைப்பெயர், பிறப்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர். அப்படி பார்த்தோம்னா 3 4 1 2 ஆன்சர் என்ன அப்படின்னா பி, சரியா? இதை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா சார் அப்படின்னா கொடுத்துருக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பேஜ் நம்பர் 25 வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பேர். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குளிர்கிறது நிலம், இடப்பெயர் கொண்டு முடிந்தது, கரெக்டா? அதுக்கப்புறம் வணங்கியது கை, சினைப்பெயர் கொண்டு முடிந்தது. இங்கே நல்லது கையின்னு கொடுத்துருந்தாலும் அது. உயர்ந்தது வாழ்க்கை, தொழிற்பெயர் கொண்டு முடிந்தது. வாழ்க்கை, பிறப்பு இதெல்லாமே தொழிற்பெயர்னு சொல்லியிருந்தோமா? அதை தாண்டி வேணும்னு கொடுத்துருந்தாங்க. எஸ், அழிந்தது தீமை ஒன்று கொடுத்துருந்தாங்களோ, அழிந்தது தீமை ஒன்று கொடுத்தாங்க. ஸோ குளிர்கிறது நிலம், வணங்கியது கை, உயர்ந்தது வாழ்க்கை, சிறந்தது நன்மை. அங்கே தீமைன்னு கொடுத்துருந்தா இங்கே நன்மைன்னு கொடுத்துருக்கோம். பண்பு பெயர் கொண்டு முடிந்தது, கரெக்டா? இதில் இருக்கிறதுல 2 தான் அப்படியே ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். 26 செற்றம் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல். செற்றம் அப்படின்னா பகைன்னு அர்த்தம், இல்லைனா சினம்னு அர்த்தம். எதிர்ச்சொல் கேட்டிருக்கான், கேண்மை அல்லது நட்பு அப்படிங்கிறது தான். இது எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் வந்து பேஜ் நம்பர் இங்கே இல்லையோ, ஓகே, 68 செற்றம்னா சினம்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு கேட்டது அவங்க எதிர்ச்சொல் கேட்டாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில திருக்குறள்லையும் செற்றம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. 27 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இந்த அகரவரிசை அப்படிங்கிறதுல அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை, கரெக்டா? ஆன்சர் என்ன அப்படின்னா சி. 28 பிழை திருத்துக. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் என்ற எழுத்து பயன்படுத்த வேண்டும், சரியா?
இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று தவறு, காரணம் சரி. இந்த ஒருமைப்பன்மை அப்படின்னு ஒன்று நடத்தியிருப்பேன், அதில் வந்து இதை குறிப்பிட்டிருப்பேன். சரியா? சரி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பேஜ் நம்பர் 2. அதில் தான் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதை தான் இங்கே காரணத்தில் கொடுத்துருக்கான், உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன். அதே மாதிரி ஒரு அணில் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து ஓர் அணில் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். உயிர்மை எழுத்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இது ரெண்டுமே இங்கே நோட்ஸில் பேஜ் நம்பர் 2 வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். 29 ஊர் பெயர்களோடு மறுவு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை, தேவோட்டை, இது மேட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும் பி அப்படிங்கிறது. ரெண்டாவது, இது கஷ்டமான கேள்வியும் கிடையாது, பட் இருந்தாலும் எல்லாரும் இதை குறிப்பிட்டிருப்பாங்க, நானும் கொடுத்துருக்கேன். தேவக்கோட்டை, தேவோட்டை, அதுக்கப்புறம் சோழநாடு, சோநாடு, அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, கோவன்புத்தூர், கோயம்புத்தூர் அல்லது கோவை அப்படின்னு சுருக்கிப்பாங்க. இது எல்லாமே கொடுத்துருப்போம். 30 பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டுபிடிங்க. பூமி சுழல்கிறது. சரியா? இந்த நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இதுக்கு வந்து கிறு, கின்று, ஆணின்று இந்த மாதிரி குறிப்பிட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம் இந்த பிடிஎஃப்பில் பேஜ் நம்பர் 2 குறிப்பிட்டிருப்பேன். இப்போ வந்து நிகழ்காலத்தை காட்டுற இடைநிலைகள் என்னன்னா கிறு, கின்று, ஆணின்று. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பூமி சுழல்கிறது. சரியா? அப்போ இது வந்து கிறு அப்படிங்கிற ஒரு இடைநிலை வருது இல்லையா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தை குறிப்பிடுது. பாக்கி நீங்கள் ஈஸியாக படித்து பார்த்தாலும் நீங்களால் எலிமினேட் பண்ண முடியும். 31 யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதி இடம்பெறணும். நமக்கு இது தப்பு. சரியா? யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வரணும். ஸோ அப்போ 31 என்ன அப்படின்னா கூற்றும் தவறு, காரணமும் தவறு. இதுதான் நம்ம வந்து அந்த ஒருமைப்பன்மையில் வந்து குறிப்பிட்டிருப்போம். கரெக்டா? ஒருமைப்பன்மை பேஜ் நம்பர் 9. எருதுகள் ஓடியதுன்னு சொல்லக்கூடாது, எருதுகள் ஓடின அப்படின்னு சொல்லணும். சரியா? பூக்கள் வீசி மனம் வீசியதுன்னு சொல்லக்கூடாது, பூக்கள் மனம் வீசின அப்படின்னு சொல்லணும். இதை வச்சு நம்ம இதை எலிமினேட் பண்ணியிருந்திருக்கலாம். 32 கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டரன். வெட்டரன் அப்படின்னா திறனாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் இந்த வெட்டரன் ஆக்டர் அப்படின்னு ஒரு பேர் வரும். நான் கூட கிளாஸில் சொல்லியிருந்தேன். வெட்டரன் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டரன் ஆக்டர் அப்படின்னா ரொம்ப அனுபவம் வாய்ந்த திறமையான நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் இறந்து போகிறப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த இந்தியன் 2 ரிலீஸ் ஆன டைமில் இந்த நெடுமுடி வேணு அவர்கள் இறந்து போனாங்க. இப்போ நியூஸ் பேப்பர்லலாம் வெட்டரன் ஆக்டர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாங்க. வெட்டரன்னா திறமையானவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அப்படின்னு. 33 கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கிளேசியர். கிளேசியர் அப்படின்னா பனியாறு. இது வந்து கலைச்சொல்லகராதி இருக்கா, இது ஒரு 246 பேஜ் இருக்கும். இது வந்து சயின்ஸ் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இதில் கிளேசியர் அப்படிங்கிறது பனியாறு அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்டிருப்பாங்க. நான் வந்து அந்த 1569 பேஜ் இருக்குல்ல, அதை தொடவே இல்லை, அதுக்குள்ளே போகவும் இல்லை. ஏன்னா அதை வந்து படிக்க சொல்லவும் முடியாது, அவ்வளோ இருக்குது, யாராலையும் படிக்க முடியாது. 34 இதில் ஒரே ஒரு வார்த்தையை வச்சே ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் பாருங்கள். பாப்பர் ஷூட் ரெஜிஸ்டர்னு சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக PAUPER இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏழைன்னு அர்த்தம், வறியவர் அப்படின்னு அர்த்தம், இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். இது இந்த மீனிங் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த அயற்சொல் அகராதி இருக்குல்ல, இதில் பாப்பர் அப்படின்னா இல்லான் அல்லது பொருளிலி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இல்லான் அப்படின்னா ஏழை. சரியா? வறியவர். இதை வச்சே நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா சிக்கு 2 வர்ற ஒரே ஒரு ஆப்ஷன் இது தான். பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கு 2 வர்ற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது, டி மட்டும்தான். அதை வச்சே நீங்கள் ஆன்சர் ஈஸியாக மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி கால் புக்கோ, ரெக்கார்ட் இஷ்யூ ரிஜிஸ்ட்ரோ, ஃபேர் காப்பி ரிஜிஸ்ட்ரோ இது தெரியலனா கூட, இப்போ நமக்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, ஃபேர்னா செம்மை, அப்போ ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர்னா செம்மைப்படி பதிவேடு, அதை வச்சு நீங்கள் எழுதியிருக்கலாம். ரெக்கார்டு அப்படின்னா பதிவேடு. சரியா? இப்போ ரெக்கார்டு இஷ்யூ அப்படிங்கிறத வச்சும் நீங்கள் பிக்கு 1 இல்லை டிக்கு 3 போட்டோ சொல்லியிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பாப்பர் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு மறுபடியும் இது கஷ்டமான ஒரு இடத்துல கேட்கும்போது இந்த டிஸ்கஷனாவது ஞாபகத்துக்கு வரணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. 35 அடாரிங். அடாரிங் அப்படின்னா போற்றுதல்னு சொல்லுவாங்க, இல்லைனா வணங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடாரிங் அப்படின்னா போற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வணங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 36 அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. திருக்குறள் பெரும்பாலும் நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோங்க. நம்ம அதுக்கு தான் அவங்க கொடுத்த அதிகாரத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 15 அதிகாரம் எடுத்தது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் வந்து பெரும்பாலும் நம்ம கொடுத்ததை விட நம்ம கொடுத்ததுக்குள்ளே தான் வந்திருக்குது பெரும்பாலும். சரியா? ஓகே.
அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா அதை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கூற்று சரி, காரணம் தவறு. இது வந்து எந்த பேஜில் இருக்கும் அப்படின்னா திருக்குறள் பேஜ் நம்பர் 17. கேடல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கல்வி தான் ஒருவருக்கு அழிவற்ற செல்வம், அதற்கொப்பான சிறந்த செல்வம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. 37. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். இது எங்கே கொடுத்துருப்பேன் அப்படின்னா பேஜ் நம்பர் 113. கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்ட்டு. அதாவது கற்றவர் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார். சரியா? 37க்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 38. தகுதியான் வென்று விடல். தகுதி அப்படின்னா இந்த இடத்துல பொறுமை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு பதில் காட்டிடுவோமா? பேஜ் நம்பர் 40. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். தகுதினா நான் என்ன கொடுத்துருக்கேன், கீழே எழுதியிருக்கேன் பாருங்க, குணம் அல்லது பொறுமை அப்படின்னு எழுதியிருக்கேன். ஜூம் பண்ணி காட்டவா இல்லை தெரியும்னு நினைக்கிறேன். குணம் அல்லது பொறுமை அப்படின்னு எழுதியிருப்பேன். 39. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்து உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே வச்சு தான் இன்னொரு அந்த ஐ ஆ அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருந்தான்ல, அதுவும் இன எழுத்து கொஸ்டின் தான். இதை சரியாக வச்சுருந்தீங்கன்னா அதை எழுதியிருந்திருக்கலாம். கரெக்டாக? ஓகே. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். கூற்று சரி, காரணம் சரி. இப்போ இது எங்கே கொடுத்துட்டு போனால் இன எழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக். அதில் தான் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ளது. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாகும். காரணம் கரெக்டாக போட்டாச்சு. அதே மாதிரி மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்து அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு பாருங்கள், 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களுக்கு இன எழுத்து இருக்குது, ரெண்டுமே சொல்லியாச்சு. 40. இதில் இந்த மறுப்பு அப்படிங்கிறது யானை தந்தம். இது ஒரே ஒரு இதை மேட்ச் பண்ணியிருந்தாலே ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? மறுப்பு அப்படின்னா கொம்பு அப்படின்னு ஒரு மீனிங்கும் உண்டு. ஏக்கு 4 வர்ற ஒரே ஒரு ஆப்ஷன் இது தான். 40க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. இது எங்கே கொடுத்துருப்போம் அப்படின்னா அயர் சொல் அகராதியில் தந்தம் அப்படின்னா மறுப்பு அப்படின்னு ஒரு பொருள் கொடுத்துருப்போம். சரியா? ஓகே. அடுத்து இது பாருங்க, மருகன் அப்படின்னா வழி வந்தவன். சரியா? சிக்கு 1. இதை வச்சுமே நீங்கள் பதில் எழுதியிருக்கலாம். இது எந்த பிடிஎஃப்ல இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அகராதி நிகண்டு ஷேர் பண்ணியிருக்கல February 22. அதில் மருகன் அப்படின்னா மருமகன் இல்லைனா வழித்தோன்றல் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பேன். இந்த ஒரு 169 பேஜ் இருக்குது. நம்ம என்றைக்குமே ஒரு 300 பேஜுக்குள்ள பிடிஎஃப் தான் கொடுக்குறது. 2000 3000 பேஜ் இருக்கிறதெல்லாம் கொடுத்தா யாராலையும் படிக்க முடியாது. நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு வேணால் சொல்லிக்கலாம், பட் படிக்கிறது கஷ்டம். 41. இந்த கனகம் கனகம் முதல் கொஸ்டின்லேயே இதுக்கான பதில் கொடுத்துருந்தேன், இருந்தாலும் காட்டிடுவோமா ஒரு முறை? ஓகே. முதல் கொஸ்டின்லேயே இதுக்கான பதில் கொடுத்துருந்தேன். இப்போ நமக்கு வந்து கனகம் 3 சுழினா கொடுத்துருக்காங்களா? 3 சுழினா அப்படின்னா ஒரு படைப்பிரிவு. சரியா? 2 சுழினா போட்டால் பொன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கனகம் 3 சுழினா போட்டிருந்தோம்னா ஒரு படைப்பிரிவு, 2 சுழினா போட்டிருந்தோம் அப்படின்னா பொன் அர்த்தம். அப்போ 3 1, சிக்கு 3 டிக்கு 1 வர்ற ஆப்ஷன் வந்து என்னது? பி தான். சரியா? அப்போது 2 4 3 1 அப்படிங்கிறது தான் பதில். முதல் கொஸ்டின்லேயே இதுக்கு ப்ரூஃப் காட்டியிருப்போம். 42. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது, அதனால் அரைப்புள்ளி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஆன்சர் என்ன அப்படின்னா டி. சரியா? இது கொடுத்துருப்போமா அப்படின்னா எஸ். எங்கே இருக்குது? ஏப்ரல் 8 நிறுத்தற் குறியீடுகள் அப்படிங்கிறதுல பழைய புக் புது புக் வச்சு எடுத்திருப்போமா, அதில் சொல்லியிருப்பேன். ஒரு எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வர இடங்களிலும் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்கருத்தும் தொடர்ந்து வரக்கூடிய இடங்களிலும். இப்போ இளமுருகு என்பாருடன் நிறைய அறிவுண்டு பொறுமை இல்லை. சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தரை பாடும் காப்பியம். ஒரு எழுவாய் பல பயனிலை. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாயில் பல பயனிலை வர்ற இடம். அதே மாதிரி புது புக்கில் இதை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த இடத்துல தொடர்நிலை தொழிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருதல் வேண்டும். வேலன் கடைக்கு போனான், கபிலன் பாரியை கண்டார், பொருளை வாங்கினான், பரிசு புகழ்ந்து பாடினார், வீடு திரும்பினான், பரிசு பெற்றார். இப்போ கபிலன் அப்படிங்கிற எழுவாய் பல பயனிலை பெற்று முடிஞ்சிருக்கா? ஸோ இந்த ரெண்டுமே உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நடத்தி கொடுத்துருக்கேன் ஏப்ரல் 8. 43. இதில் ஒரே ஒரு இடத்த வச்சு ஆன்சர் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் பாருங்களேன். என்னென்னா கேட்டு பதில். இப்போ இப்பு இங்கே பா, ரெண்டுக்கு நடுவில் கமா வரக்கூடாது. இங்கேயும் இப்புக்கு அப்புறம் பா கமா வந்திருக்கு, இங்கேயும் இப்புக்கு அப்புறம் பா கமா வந்திருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கேட்டு பதில். ஏன்னா இது வந்து ஒரு
நடுவில் உங்களுக்கு ஒற்றெழுத்து தோன்றுது. ஒற்றெழுத்து தோன்ற இடத்துல நீங்கள் நடுவில் போய் கமா போடக்கூடாது. அப்படி நீங்கள் கமா போட்டிங்க அப்படின்னா அது தப்பாயிடும். சரியா? அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இது வரல. நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு சந்திப்பிழையற்ற தொடரோ உள்ள ஒரு சரியான வாக்கியமோ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஒற்றெழுத்து சரியாக பொருந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? கிளாஸில் இந்த வீடியோ இருக்குது. 44 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புலமேவி அப்படின்னு அர்த்தம். 45 ஆங்கரேஜ் அப்படின்னா ஊன்றுதலை. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு இது தெரியும். ஆங்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கப்பலை தரையில் ஊன்ற பயன்படும் ஒரு கருவி. கப்பலை தரையில் ஊன்ற. இப்போ துறைமுகத்தில் வருது அப்படின்னா கப்பலை துறைமுகத்தில் நிறுத்த பயன்படுற கருவி என்னென்னா ஆங்கர். அப்போ இதை ஆப்ஷனில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கனாலே ஊன்று அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது. ஊன்றுதலைன்னு போட்டிருந்துருக்கலாம். 46 வேலை பிசகு அப்படிங்கிற மரபு தொடரோட பொருள் என்ன? பிசகு அப்படின்னா தீயது அப்படின்னு அர்த்தம், அல்லது கேடு அப்படின்னு அர்த்தம். சரியா? வேலைனா காலம். அப்போ தீய காலம் தான் ஆன்சர். 46க்கு பி. இது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது தான். டைரெக்டாக ஒரு இது வரலனா கூட இந்த அயற்சொல் கையேடில் ஒரு 6 பேஜ் தான் மரபு தொடர் இருக்குது. அதில் இசக்கு பிசகு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் முறைகேடு அப்படின்னு அர்த்தம். சரியா? கேடு பிசகு அப்படின்னாலே கேடு அப்படிங்கிற மீனிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிசகுன்னா கேடு இல்லை தீயது. இதை படிச்சிருந்தாலும் இது எக்ஸாக்டாக டைரெக்டாக வரல, பட் இருந்தாலும் இன்டைரக்டாக இதை நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்துருக்கலாம். இதை படிச்சிருந்தீங்கனாலே மொத்தமே பார்த்தீங்கன்னா 122 பேஜ் தான். அதில் மரபு தொடர் 6 பக்கம் தான். இந்த 6 பக்கம் படிச்சிருந்தா கூட இது நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துருக்கலாம். 47 ஆப்பசைத்த குரங்கு போல. வேதனைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சிக்கி வேதனைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சிக்கி கொண்டு வேதனைப்படுதல் அப்படின்னு. நான் வேதனைன்னு குறிப்பிடலை, சிக்குதல் அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கேன். ஆப்பசத்த குரங்கு போல. அடுத்து 48 ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். கரெக்டு. அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ரெண்டுமே கரெக்டு தான், சரியாக தான் விளக்கி இருக்கு. நல்ல வேளை இவர் எல்லாத்தையும் பதிப்பிச்சிருந்தா குரூப் 4ல் அதையும் கேட்டிருப்பாங்க. ஓகே. சிலப்பதிகாரம் ஊவேசாவோட பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 4. ஓகேங்களா? இவர் முதல்ல அந்த சிலப்பதிகாரத்தை தான் நிறைய ஊராக அலைஞ்சு பதிப்பிச்சாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏடு தேடி எடுத்த அலைந்த அனுபவங்களை நினைவு மஞ்சரி அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருந்தாராம். எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் போய் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் ஏடு தேடி அலைந்த ஊர் தான் எத்தனை, எழுதி ஆய்ந்த குறிப்புரை தான் எத்தனை, பாடுபட்ட பதப்பொருள் எத்தனை, பல் நெறிக்கண் பொருள் துணிப்பு எத்தனை, கூடி வந்தவருக்கு ஆற்றினை எத்தனை, கோதில்லா சாமிநாதன் தமிழுக்கு அப்படின்னு ராகவ ஐயங்கர் பாராட்டியிருப்பார். தமிழ் தாத்தா அப்படின்னு இவரை புகழ்ந்து சொல்லுவாங்க. அடுத்த 49வது கேள்வி பாருங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, 9th புக்கில். சரியா? இதில் 1300 மொழிகளின் காட்சி சாலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது குமரியில் பட்டர். சரி, இதே மாதிரி 3 வகைகளாக வகைப்படுத்துகிறாங்க. அப்போ தவறான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் 3 ஒன்லி. ஆப்ஷன் சி தான். சரியா? இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th புக்கில் இருக்குது. 1300க்கும் மேற்பட்ட மொழிகளின் காட்சி சாலை. அதுக்கப்புறம் திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் குமரியில் பட்டர். கடைசியாக 3 மொழி குடும்பங்கள் இருக்குது. இது எல்லாமே 9th புக்கில் இருக்குது. 9th புக்கை நம்ம கட் பண்ணி மொத்தமே 37 பேஜ் தான் கொடுத்துருப்போம். அந்த 37 பேஜில் பேஜ் நம்பர் 2. நீங்கள் 9th புக்கில் உடனே பேஜ் நம்பர் 2 போய் தேடிடக்கூடாது. இது நம்ம கட் பண்ணி கொடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. 50 பாடும் பாடல். ஸோ பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்கால பெயரச்சம். ஆன்சர் என்ன அப்படின்னா சி. இது எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா வினையச்சம் வினைமுற்று வினையாளனின் பெயரச்சத்தில் பேஜ் நம்பர் 2 பாருங்களேன். ஓகே. படிக்கும் சிறுவன் பாடும் சிறுமி. பாடும் அப்படிங்கிறது அப்படிங்கிற விகுதியால் எதிர்காலத்தை உணர்த்தும். சரியா? அப்போ இது என்னது? எதிர்கால பெயரச்சம் பாடும். இங்கே என்ன பாடும் பாடல்னு இருக்குது, நான் பாடும் சிறுமின்னு கொடுத்துருக்கேன். 51 நட அப்படிங்கிற வேர் சொல்லோட வினையாளனையும் பேர் என்னன்னா நடந்தவன். ரீசெண்டாக என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்கும்போது வினையாளனையும் பேர்னாலே அவன், செய்தவன், பார்த்தவன், உண்ணவன், அந்த மாதிரி அவன் வரும். அதை வச்சு ஆன்சர் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம நடி அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருப்போம். நடினா நடித்தவன். சரியா? இல்லை நடித்தவனை. அப்போ நடனா நடந்தவனை. 52 வை அப்படிங்கிற வேர் சொல்லோட ஏவல் வினைமுற்று கேட்டிருக்காங்க. இது வைத்தாள்னு சொல்கிறாங்க. வைத்தாள் அப்படின்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா வைத்துன்னு வரலாம். ஓகேங்களா? வைத்து செல் அப்படின்னு சொல்லலாம். வைத்து செல் அப்படின்னு சொல்லலாம்.
பட் இது ஏவல் வினைமுற்றா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் கிடையாது. இதில் ஓரளவு ஏவலாக வரக்கூடிய சொல் வந்து வைத்து, அங்கே வைத்து செல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வை அப்படிங்கிறதோட ஏவல் வினைமுற்றா வைத்து தான் வரணுமே தவிர வைத்தால் வராது. சரியா? இங்கே வந்து வினைமுற்றா வைத்து வராது. அப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு 4 ஆப்ஷனில் எதுவுமே வராது. 53 தாரணி அப்படின்னா பூமி அல்லது உலகம் அப்படின்னு அர்த்தம். 53க்கு ஆன்சர் வந்து டி. சரியா? இதெல்லாம் குறிப்பிட்டிருப்போம் அப்படின்னா இந்த அகராதி நிகண்டில் பேஜ் நம்பர் 147 தாரணினா பூமின்னு ஒரு பொருள் கொடுத்துருப்போமா. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்கள் பேஜ் நம்பர் 7ல் பாயிண்ட் 98 தாரணி அப்படின்னா உலகம். அடுத்து 54 ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு அப்படின்னு சொல்லி எதை உணர்த்துது அப்படின்னா மேல் பகுதி. நம்ம ஏற்கனவே 2 விஷயம் கொடுத்துருப்போம். நடுமையம் மீமிசை ஞாயிறு. நடுமையம் அப்படிங்கிறது ரெண்டுமே நடுப்பகுதியை குறிக்கும், மீமிசை அப்படிங்கிறது ரெண்டுமே மேல் பகுதியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கு இல்லையா. இது எதில் இருக்கும் அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழி பேஜ் நம்பர் 1லேயே குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்து 55 வியாழம் அப்படிங்க இந்த 3மே மீனை குறிப்பிடுது. இந்த 3மே மீன் வகையை குறிப்பிடுது. ஸோ அப்போ பொருந்தா சொல் என்ன அப்படின்னா வியாழம் தான். நீங்கள் முரல் மீன் வாழை மீன் அடிக்கடி வாங்க போனீங்கன்னா தெரியும். ஸோ வியாழம் அப்படிங்கிறது என்னென்னா பாம்பு இல்லைனா புலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே குறிப்பிட்டிருப்போம்னா அந்த அகராதி நிகண்டு இருக்குல்ல, அதில் பேஜ் நம்பர் 116 வந்து இருக்கும். வியாழம்னா பாம்பு அப்படின்னு அர்த்தம். 56 பிறவினை தொடரை தேர்வு செய்க. கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது தான் வருவித்தான், செய்வித்தான், அணிவித்தான், பாடுவித்தான், நடவித்தான், ஓட்டுவித்தான், வித்துன்னு வந்துச்சுனாலே பிறவினை தொடர் தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான். 56 இந்த இருக்கு இல்லையா. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு சொல்லியிருப்பேன். ஏப்ரல் 1 தன்வினை பிறவினை கிளாஸில் எதெல்லாம் பிறவினை அப்படின்னு சொல்லும்போது வித்தான், வருவித்தான், செய்வித்தான், பாட்டு வித்தான், ஓட்டு வித்தான், காண்பி இந்த மாதிரி வித்தான் வரும் இல்லையா, அதுதான். 57 எவ்வகை வாக்கியம் எவ்வகை வினை அப்படிங்கிறத கண்டறிங்க. 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாக மாறும்போது மாறும் வினை எப்போது நிகழும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வினை வந்து முதல்ல 2ஆம் வேற்றுமையில் இருக்குது, அது முதல் வேற்றுமையாக மாறுது. முதல் வேற்றுமையில் இருக்கும்போது முதல் வேற்றுமையிலிருந்து 3ஆம் வேற்றுமையாக மாறுது. அது எப்போன்னு கேட்டிருக்காங்க. செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது. ஓகேங்களா? அப்போ 2ஆம் வேற்றுமையில் செய்வினையாக இருந்திருக்கணும், செய்யப்பாட்டு வினையாக 3ஆம் வேற்றுமையில் இருந்திருக்கணும். ஏன்னா அதானே இங்கே இன்டைரக்டாக குறிப்பிட்டிருக்குது. 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வினைனா செய்வினையில் இருக்கும்போது 2ஆம் வேற்றுமையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் வேற்றுமையாக மாறுதுன்னா செய்யப்பாட்டு வினையில் 3ஆம் வேற்றுமையாக மாறி இருக்குது. இது வந்து நோட்ஸில் பார்த்தீங்கன்னா யாப்பிலக்கணம் அப்படிங்கிறதுல இல்லை தன்வினை செய்வினை தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினைக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் பேஜ் நம்பர் 24 பாருங்கள். செய்வினை வாக்கியம் செய்யப்படு பொருளோட ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு சேர்ந்து வரும். அப்போ 2ஆம் வேற்றுமையாக இருக்கும்போது அது செய்வினை வாக்கியமாக இருந்திருக்கும். சரியா? செய்யப்பாட்டு வினையில் பாருங்களேன், ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருபு வரும். அப்போ 3ஆம் வேற்றுமையாக மாறும்போது அது செய்யப்பாட்டு வினையாக இருக்குன்னு சொல்லியிருந்தோமா. இதை வச்சே நீங்கள் செய்வினை செய்யப்பாட்டு வினைன்னு குறிப்பிட்டிருந்திருக்கலாம். 58 தனிமரம் காடாதல் இல். ஓகேங்களா? இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நட்பை பெருக்குதல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து குரூப் 2A மெயின்ஸ்ன்னு சொல்லியே கிளாஸில் நடத்தியிருக்கேன். அறநூல்கள் பேஜ் நம்பர் 49. இது போன குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்திருக்கு, அந்த ப்ரூஃப்லையும் காட்டியிருப்பேன். எதிர்த்த பகையை இளையதாய போல்தே கதித்து கலையின் முதிராது எதிர்த்து நனிநயப்பச் செய்தவர் நண்பியலாம் தீர தனிமரம் காடாவதில். அதாவது தம் பொருட்டு நின்ற பகைவர்களை பகைமை தோன்றிய காலத்தே அவர்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் முற்ற அறுத்து தன்னை மிகவும் விரும்புமாறு செய்து கொண்டு விரைந்து வழியறச் செய்யின் அப்பகைமை முதிர்வதில்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பகை வருது அப்படின்னா நம்மளை எதிர்த்த பகைவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களோட நண்பர்கள் எல்லாத்தையும் நம்ம நண்பர்களாக மாற்றிக்கொள்ளணும். அப்படி மாறும்போது நமக்கு வந்து எதிரிகள் கம்மியாயிருவாங்க. அப்போ அந்த இடத்துல தனிமரம் என்றைக்குமே காடாகாது. ஸோ அவர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் நம்ம கூட வந்துடுவாங்க. இதில் வந்து நட்பை பெருக்குதல் வரும் தான், பகையை நீக்குதலும் ஓரளவு வரத்தான் செய்யும். ஆனால் இது பகையை நீக்குதல் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வரதை விட அவருடைய நண்பர்களை தன்னுடைய நண்பர்களாக மாற்றிக்கணும். அவ்வளோதான் இங்கே கான்செப்ட். 59 அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலாவை. அதாவது இது என்னென்னா பிறர் சொல்லுக்கு பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அதை தான் சொல்லியிருப்பார். இது வந்து வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில், அதாவது இத்தனை அதிகாரத்தில் தான் கேள்வி கேட்டிருப்போம்னு சொல்லியிருப்பாங்க. பட் வினை தூய்மையிலேருந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 60 தோழன் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய காம்ரேட் சொல் எந்த மொழி? ஆக்சுவலாக இது போர்ச்சுகீசிய மொழி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா செமி இங்கிலீஷ் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி பழைய நூல்களில் வந்து இது இங்கிலீஷ்னு தான் போட்டிருக்கும். நான் வந்து எடுத்துகிட்டே வந்திருக்கேன்.
நம்ம தப்புங்கிறதுக்காக மறைக்கக்கூடாது. அயற்சொல் அகராதியில் பேஜ் நம்பர் 621 காம்ரேட்னா ஆங்கிலம்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இது ஆங்கில மொழி சொல் அப்படின்னு. இங்கே போர்ச்சுகீசிய மொழின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 61 முடியரசன் வீரகாவியம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, முடியரசன் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், இவருக்கு இப்போ சிவகங்கையில் செலவைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இவரை பற்றி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? சரியான இணை அப்படிங்கிறது என்ன? முடியரசன் வீரகாவியம் மட்டும்தான். இது வந்து எங்கே நடத்தி கொடுத்துருக்கோம்? தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் பேஜ் நம்பர் 35. முடியரசன் பார்த்தீங்கன்னா 1970 வீரகாவியம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். அடுத்து 61 விரிந்தது விரித்தது. எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு. பணித்தார் பணிந்தார் ஞாபகம் இருக்கா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒருமைப்பன்மை, சொற்களை வேறுபடுத்தி சுற்றடாக்குதல் இது நடத்தும் போது சொல்லியிருக்கிறேன். நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாம் தான். அதில் வந்து அரசர் வந்து வேலை செய்ய பணித்தார், வேலையாட்கள் பணிந்தனர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே கான்செப்ட் தான். அள்ளி நிதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா டி. இந்த பணித்தார் பணிந்தார் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரே கான்செப்ட் தான் இதுவும். 63 கலைக்கழகம் அப்படிங்கிறது கலையை கற்பிக்கும் கழகம். கரெக்டு தான். ரெண்டுக்கு நடுவில் இக் அப்படிங்கிற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். தண்ணி குடிச்சுக்கிறேன். பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? பல்கலைக்கழகம் அப்படிங்கிறப்ப கலைக்கும் கழகத்துக்கும் நடுவில் இக்கு வரும், பல்கலைக்கழகம். அப்போ பல கலைகளை கற்பிக்கும் கழகம், அதுதான் அது அர்த்தம். நம்ம இங்கே வெறுமனே கலைக்கழகம்னு போடும்போது கலையை கற்பிக்கும் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கழகங்கள் இருக்குது, இது வந்து கலையை கற்பிக்கின்ற கழகம். ஓகேங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப கழகம்னு சொல்லுவாங்க, தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்குற கழகம். ஸோ இந்த மாதிரி பல கழகங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டுக்கு நடுவில் இக் அப்படிங்கிற ஒற்று வரும். 64 பலா ப்ளஸ் அருமை பலாவருமை இது எதில் வரும் அப்படின்னா உடம்படு மெய்ப்புணர்ச்சின்னு ஒன்று இருக்கா? உடம்படு மெய்ப்புணர்ச்சி. இந்த உடம்படு மெய்ப்புணர்ச்சியில் இந்த பலா ப்ளஸ் அருமை பலாவருமை அப்படின்னு வரும், சரியா? உடம்படு மெய்ப்புணர்ச்சி கிளாஸில் என்னைக்கு நடத்தியிருப்போம் அப்படின்னா பேஜ் நம்பர் 6 பிரித்தெழுதுக புணர்ச்சி விதியிலே சொல்லியிருப்பேன். அடுத்து கங்காவுகம். இந்த கங்காவுகம் வந்து நான் நடத்தலை, நான் ஃப்ராங்காக சொல்கிறதுக்கு என்ன, இது எல்லாருமே இந்த இளங்குமரன் ஒரு தமிழ் வளம் புக்கை காட்டிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து யூடியூப்பில் இந்த நான் சொன்ன வார்த்தை இருக்குது, பெய்டு பேட்ச்லேயும் இருக்குது. ஒரு சொல்ல நீங்கள் பிரித்து எழுதும்போது ரெண்டுக்குமே பொருள் வரணும். கரெக்டா? ரெண்டுக்குமே பொருள் வர வேண்டும். ஞாபகம் இருக்கா? ஓகே. இதில் ஓகம் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறது கலத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெள்ளம்னு சொல்லுவோம். கலத்தல் இல்லைனா வெள்ளம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்துச்சுன்னா ஒன்று பி வரணும் இல்லைனா டி வரணும். ரெண்டு ஆப்ஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்கு இக் ப்ளஸ் ஊ ப்ளஸ் ஓகம். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ இதை நீங்கள் எடுத்து எழுதும்போது இங்கே ஒரு உயிர் இங்கே ஒரு உயிர், அப்போ ரெண்டுமே உயிர் அப்படிங்கிறதுனால இங்கே இவ் போடுவீங்க. கரெக்டா? ஓகே. இங்கே ஒகம் தான். ஓகே. இப்போ இக் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஓ. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கங்கா இக் ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஓ. ஓகே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உடம்படு மெய்ப்புணர்ச்சி தான், ஒரே மாதிரி தான் பிரிக்கப்படும். ஓகேங்களா? ஆனாலுமே இந்த ஒகம் அப்படிங்கிற பொருள் வர்றதுனால ஒகம் அப்படிங்கிறதுக்கு பொருள் எதுவுமே கிடையாது, நோ மீனிங். ஆனால் ஓகம் அப்படின்னா கலத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அப்படி பார்த்தோம்னா ஒன்று பி வரும் இல்லை டி வரும். அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்சர் டி தான் வரணும், சரியா? இதில் ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன். இங்கே இக் ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஓ, சரியா? இக் ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஓ. இப்போ இந்த இடத்துல இவ் ப்ளஸ் ஓனா ஓன்னு வரணும், சரியா? இக் ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஓ அப்படின்னு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டே வரவே வராது. இப்படி பார்த்தீங்கனால ஆன்சர் வந்துடும். 66 கோரல் கொள்ளுதல் போன்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. ஆன்சர் என்ன அப்படின்னா அடுதல். அடுதல் அப்படின்னா கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு நான் புறநானூரில் வரக்கூடிய வார்த்தை. இது புறநானூரில் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புகுவதும் அன்று இவ்வுலகத்து இயற்கை.
சங்கம் பீரியட் லிட்ரேச்சர் பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 60 குறிப்பிட்டிருக்கேன். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புகுவதும் அன்று இவ்வுலகத்து இயற்கை. இடைக்குன்றூர் கிளார் பாடியிருப்பார். 67 பறவை பூ நீக்கம் அழிவு. இந்த பொருள் தரும் ஒரு எழுத்து என்ன அப்படின்னா வி. சரியா, இது அப்படியே நோட்ஸில் இருக்கும் பாருங்களேன். வி, பறவை, நீக்கம், பூ, வேற என்ன கொடுத்துருக்காங்க, பறவை, நீக்கம், பூ, அழிவு. சரியா, இந்த மூணுமே இருக்கும் இதில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வி அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள் இல்லையா. பூ அப்படின்னா வி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, மலர்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா எழுதியிருந்திருக்கலாம். 68 விலங்குகளோட இளமை பெயர் வச்சு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து நவ்வி அப்படின்னா மரி அப்படின்னு அர்த்தம். சரியா, ஓகே. ஓந்தி அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, ஓந்தி அப்படின்னா பச்சை ப்ளஸ் ஓந்தி பச்சோந்தி. இந்த பச்சோந்தி எதை மாதிரி இருக்கும், உடும்பு மாதிரி இருக்குமா? சீக்கு 2, சிக்கு 2, அதுக்கப்புறமேட்டு ஏக்கு 4. ஓகே, இது ரெண்டுமே வரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலை, மீன் அல்லது கெண்டை, இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. சரியா, ஏன்னா இந்த ரெண்டை வச்சு நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் மீன் அல்லது கெண்டை இருக்குல்ல, இதுக்கு பேர் பார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது வந்து மீன் மற்றும் கெண்டைக்கும் பார்ப்பு கிடையாது, நண்டுக்கும் பார்ப்பு தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, திரிகடுகமாக எந்த நூல்னு தெரில, அதில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், யாராருக்கு யார் எதிரி அப்படிங்கிறப்ப நண்டுக்கு அதன் பார்ப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்திருப்பேன். அதை வச்சு போடனாலும் போடலாம், பட் அது ரொம்ப டஃப் தான். ஆன்சர் என்ன அப்படின்னா பி. இதுக்கு 4 1 2 3. இது வந்து இந்த நவ்வி அப்படிங்கிறது மான் அப்படிங்கிறது, சாரி மரி அப்படிங்கிறது நவ்வி, அதாவது மான் அப்படிங்கிறது அகராதி நிகண்டு பேஜ் நம்பர் 103 வந்து இருக்கும். இந்த இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் ஓந்தி அப்படிங்கிறது ஓனான் அப்படிங்கிறது ஏற்கனவே நடத்தியிருக்கேன். ஒரு பொருட்பன்மொழி இருக்கு இல்லையா, சரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதில் பேஜ் நம்பர் 4 வந்து குறிப்பிட்டிருப்பேன். அடுத்து 69 புல்லின் உறுப்பு என்ன அப்படின்னா தளிர். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. கரெக்டாக, இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, 10ஆம் வகுப்பு புக்கு ஒரு 24 பேஜ் தான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பேஜ் நம்பர் 4 வந்து இருக்கும். தளிர் அல்லது துளிர், நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. கரெக்டாக. அடுத்த கேள்வி 70 மோனோபோலி கண்ட்ரோல் அப்படிங்கிற கலைச்சொல்லுக்கான தமிழாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு, இது 2 கட்டுப்பாடு இருக்குது. சரியா, மோனோபோலி அப்படின்னா முற்றுரிமைன்னு சொல்லுவாங்க, இல்லை தனி வல்லாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான். 70க்கு 71 இது வந்து இந்த 1569 பேஜ் இருக்குல்ல, அந்த ஆட்சி சொல் அகராதி, அது படித்தாலும் இது வேஸ்ட்டு தான். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அல்ஃபோபேசியா இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சரை டிசைட் பண்ணும். ஆனால் அந்த ஆட்சி சொல் அகராதியில் பாருங்கள், அல்ஃபோபேசியானா வழுக்கைன்னு மட்டும்தான் போட்டிருப்பான். இங்கே 2 வழுக்கை இருக்குது, உடல் வழுக்கையா தலை வழுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிக்கு வர்ற 2ன்னு போட்டதுனால இங்கே பிரச்சனை இல்லை, ஆன்சர் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிக்கு வந்து 4ன்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா 1569 பக்கம் படித்தும் வேஸ்டான மாதிரி ஆகிடும். சரியா, அப்சஸ் அப்படின்னா கட்டி, சிக்கு 1. அப்சஸ் அப்படின்னா கட்டி, ஆக்சுவலாக அது சீல் கட்டின்னு சொல்லக்கூடாது, பொறுமையே கட்டி தான். இந்த கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து சரியான விடை, இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வஉசி, அங்கே இருக்கிறதுல இருந்து ஆன்சர் எழுதணும், நீங்களே எழுதக்கூடாது. 73 வஉசி சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திக்கிறத வழக்கமாக வச்சுருந்தார். வஉசி அவர்கள் வந்து தமிழ் ஆங்கிலம் 2லுமே புலமை பெற்றவராக இருந்தார். அடுத்து நான்மணிக்கடிகை ஆசிரியர் வந்து விளம்பினாகனார் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 75க்கு சி. நான்மணிக்கடிகை விளம்பினாகனார், இவர் வந்து விளம்பி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, நாகனார் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர்னு சொல்லுவாங்க. 76 மண்ணோடி ஏந்த மரத்தனையர் யார் அப்படின்னா இரக்கம் இல்லாதவர். எங்கே குறள் இருக்கும், பேஜ் நம்பர் 122 திருக்குறள் பிடிஎஃப். மண்ணோடி ஏந்த மரத்தனையர், கண்ணோடி ஏந்து கண்ணோடாதவர். இரக்கம் இல்லாதவர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லை அப்படின்னா அவர் மரத்துக்கு ஒப்பானவர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து 77 ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. கரெக்டு, ஏ யா ஆ ஓ என்பன சுட்டெழுத்துக்கள், இது தப்பு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் வந்து இந்த சுட்டெழுத்துக்கள் வந்து தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறத பேஜ் நம்பர் 12 கொடுத்துருப்பேன், முதல் நாளே இதை தான் நடத்தியிருந்தேன். 78 அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என்பன சுட்டெழுத்துக்கள். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ ஊ வந்திருக்கு. ஸோ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான்.
அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆ. சார் இது என்ன சார் பொருந்தலை அப்படின்னா, இந்த ரெண்டும் இதுவும் சரி, இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள். சரியா? அப்போ ஐக்கு இணை எழுத்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஈன்னு வந்திருந்துருக்கணும். ஐக்கு இணை எழுத்து என்ன வந்திருக்கணும்னா ஈ வந்திருக்கணும். இந்த இணை எழுத்து பேஜ் நம்பர் 16 தமிழ் இலக்கணத்தில் கொடுத்துருக்கேன். ஐயோட இணை எழுத்து அப்படிங்கிறது ஈ தான். சரியா? இவங்க ஆன்னு போட்டிருக்காங்க, அதுதான் தப்பு. 80. இந்த 80க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சரியான பதில் வரல. சில பேர் 82ன்னு சொல்கிறாங்க, ஏன்னா சில பேர் 42ன்னு சொல்கிறாங்க. இன்னும் சரியான பதில் வரல. 81. இந்த 81 பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குறுந்தொகையோ இதுலேயோ வரும்னு நினைக்கிறேன். உறவோர் உறவோர் ஆயின். சார் அப்போ நான் குறுந்தொகை படிச்சிருக்கணுமா? தேவையில்லை. நீங்கள் ஒழுக்கமுடைமை அதிகாரம் படிச்சிங்கனாலே இதுக்கு பதில் எழுதியிருக்கலாம். நீங்கள் குறுந்தொகை படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒழுக்கமுடைமை அதிகாரம் இருக்கு இல்லையா, இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரம் படிச்சிருந்தீங்கனாலே இதுக்கு பதில் எழுதியிருக்கலாம். ஏன்னா உறவோர் மடவம் ரெண்டுமே அதில் வரும். உறவோ எதிர்ச்சொல்லு தானே கேட்டிருக்கிறாங்க. உறவோர் மடவம் இந்த ரெண்டுமே எதிர்ச்சொல்லு தான் இதில். ஏன்னா மடவம்னா பெண், மடந்தைனாலும் பெண்ணு தான், மடவார் அப்படின்னாலும் பெண்ணு தான். இங்கே மடவம் அப்படின்னா அறிவில்லோர் அப்படிங்கிற ஒரு மீனிங்கு வரும். இது நான் ஒழுக்கமுடைமை இது எடுத்திருக்கேன் பாருங்கள். உறவு அப்படின்னா வலிமை, உறவோர் அப்படின்னா வலிமை உடையவர் இல்லைனா நெஞ்சுரம் உடையவர் இல்லைனா அறிவுடையவர் அப்படின்னு அர்த்தம். மடவார் அப்படின்னா பேதையர் இல்லைனா மூடர் இல்லைனா அறிவற்றவர். இது ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலே இருக்கும். சரியா? அப்போ இதில் உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவர் அறிவுடையவர், மடவம் அப்படின்னா அறிவற்றவர். இதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்துருக்கலாம். நான் வந்து முடியாத பட்சத்துக்கு இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்ல வரேன். 82. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கம் எடுத்து பயன்படுத்த வேண்டியது முக்கார் புள்ளி. சரியா? இங்கே இருக்கும் பாருங்க, முக்கார் புள்ளி. சிறு தலைப்பு நூற்பகுதி எண் பெருங்கூட்டு தொடர் இதை வந்து சொல்கிற இடத்துல இதை தாண்டி ஒருவர் கூற்றை விளக்குதல், சிறு தலைப்பு நூற்பகுதி என்ன முதலிய விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது, அதாவது ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்று. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, 8 தொகை என்பன பின்வருமாறு. அப்போ ஒருவர் கூறும் கூற்று அல்லது நூல் கூறும் கூற்று இதை வந்து விளக்குற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கார் புள்ளி வரணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வரலாற்றில் ஒயிட் பால் அப்படி ஒயிட் ஹால்னால் என்ன அர்த்தம்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். 84. இணையான தமிழ் சொல்லை பொறுத்துக. இது ரெண்டு இதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். டார்க்னா இருட்டு, டார்க்கஸ்ட்னா மிக இருள்மை, ரொம்ப இருட்டு. டென்சிட்டினா அடர்த்தி. சரியா? அப்போ 3 4 சிக்கு 3 சாரி டிக்கு 2 3 2 வர்ற ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். ஆன்சர் என்னன்னா பி. நம்ம மற்ற தெரியலனா கூட இதை வச்சு அதை எழுதியிருந்திருக்கலாம். 85. அடரடி படரடி. அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். சரியா? அதே மாதிரி அகட விகடம் அப்படின்னா தந்திரம். அகட விகடம்னு சொல்லுவாங்க, விகடகபின்னு சொல்லுவாங்க, இல்லை அகட விகடம் அப்படின்னா தந்திரம். இது ரெண்டை வச்சு ஆன்சரை மேட்ச் பண்ணியிருக்கலாம். 4 3 2 1. இதில் இந்த அடரடி படரடி அப்படிங்கிறது பெருங்குழப்பம் இங்கேயே குறிப்பிட்டிருப்பேன். பேஜ் நம்பர் 91 அயற்சொல் கையேடு. அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கே கொடுத்துருப்பேனே, கை கூடுதல். இந்த கை கூடுதல் இங்கே கொடுத்துரு சித்தி அடைதல். இந்த இருக்குது பாருங்கள், கை கூடுதல்னா சித்தி அடைதல். ஆக்சுவலாக மரபுத்தொடரே ஒரு 6 இடம் தான், 6 பேஜ் தான் இருக்கும். 6 பேஜ்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்துருக்குது. நீங்கள் 1569 படிக்க வேண்டாம், வெறும் 6 பேஜ் அதுலேருந்தே நிறைய வந்திருக்குது. கரெக்டா? ஓகே. 86. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை வந்து பிளிரும். இது வந்து இந்த மரபு தொடரில் குறிப்பிட்டிருப்பேன். யானை பிளிரும் சிங்கம் முழங்கும். அடுத்து பூட்கை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா குறிக்கோள். 88. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனர். இது நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஞாபகம் இருக்கா? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவனர், ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் சொல் உடுக்கை அப்படிங்கிறது தமிழ் சொல். இங்கே 90. இந்த 90வது கேள்விக்கு இன்னும் பதில் தெரியலங்க, சரியாக கிடைக்கல. ஓகே. அடுத்து பெயரச்சங்களை வகையறிந்து பொறுத்துக. இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான். இப்போ நிகழ்கார பெயரச்சம் அப்படின்னா ஓடுகிற குதிரை. சரியா? கிறு கின்று ஆணின்று, அதாவது சொல்லியிருப்போம் இல்லையா, நிகழ்காலத்தை குறிக்கிறது கிறு கின்று ஆணின்று,
ஓடுகிற கிரு அப்படின்னு வருதுக்கா, இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதி இருந்திருக்கலாம். ஏன்னா மற்ற எதுவுமே தெரியலனா கூட. கிரு கின்று ஆனின்று. தொண்ணூற்றி ரெண்டு, நாட்டில் பின்னல் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவர் நீரவர்னு சொல்லுவாங்க. அது நீரவர் நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையர் நட்பு. சரியா? இந்த நீரவர் கேண்மை அப்படிங்கிறது என்னன்னா, அறிவுள்ளவர்களோட நட்பு பிறை நிலவா தொடங்கி முழு நிலவா வளரும். அறிவில்லாதவரோட நட்பு முழுமதி போல முளைத்து பின்னர் தேய்பிரையாக குறைந்து மறைந்து போகும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரவர் அப்படிங்கிறவர் பின்னால் வரக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறவர், பின்னால் நடக்க போகிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அறிவுடையவர். ஓகேங்களா? இதில் பாக்கி இது நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். குதிர்தல், இந்த குதிர்தல் அப்படின்னா நிறைய பேர் சீராதல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு இதுக்கு. எழுத்து பிழையற்ற தொடர், எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. 95, அற்றனை தொடர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலர்கள் மலர்ந்தன. ஏன்னா இங்கே வந்து மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் 3 பேருமே உயர்திணை. அற்றனை அப்படிங்கிறது மலர்கள் மட்டும்தான். 96, ஒருமைப்பன்மை. இதில் வந்து ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் என்னன்னா, சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது தான். சிறுவர் தெருவில் விளையாடினர்னு சொல்லக்கூடாது, சிறுவர்கள் தெருவில் விளையாடினர் அப்படின்னு தான் போட்டிருந்திருக்கணும். சரியா? அடுத்து 97, இது ஈஸியாக எழுதியிருக்கலாம். தென்னிந்தியாவின் ஸ்பா வந்து குற்றால அருவி. 98, தமிழ் வளர்ச்சி துறையில் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் கலைஞர் கனவு இல்லம் வந்து 10 விருந்தாளர்களுக்கு. சரியா? 99, ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. இது எதில் சார் கொடுத்துருக்கீங்க? நான் வந்து இந்த அயற்சொல் அகராதி அயற்சொல் கையேடு கொடுத்துருக்கேன், ஒரு 122 பேஜ். அதில் ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு அப்படின்னு இருக்கும், ரெக்கார்டுனா பதிவுரு அப்படின்னு இருக்கும். இதிலே நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. கலைச்சொல் நீங்கள் 1569 படிக்க வேண்டாம், இதில் ஒரு 10 பேஜ் தான் இருக்கும், இதை படித்தாலே போதும். அதுக்கப்புறம் இரிகேஷன் டெக்னாலஜி. இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இது நம்ம படிக்கலனா கூட நம்மளுக்கே தெரியும் இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் அப்படின்னு. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலைச்சொல்லகராதியில் குறிப்பிட்டிருக்கேன், ஒரு 246 பேஜ் இருக்கும். இரிகேஷன்னா நீர்ப்பாசனம். சரியா? ஓகே, இப்போ நம்ம குறிப்பிட்டது எல்லாமே நம்ம கிளாஸில் கொடுத்துருக்கிறது தான், வேறு எங்கேயும் இல்லை. குறிப்பாக எக்ஸாமுக்கு அப்புறம் நான் அந்த பிடிஎஃப்லாம் தேடி போடலை, அதுக்கு தான் முதலே காட்டிட்டேன். February மார்ச் மாதமே என்னோட டெலகிராம் பெய்ட் பேட்ச் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணது. ஸோ இப்போ கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் 2222 ரூபா. நான் எடுத்த டாப்பிக்கில் இந்த 5 டாப்பிக்லேருந்து குரூப் 4ல் 95% கொஸ்டின் வந்திருக்கு. ஏற்கனவே இதுக்கு ப்ரூஃப் வீடியோ போட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே இந்த நுண்ணுரை அப்படிங்கிற தமிழ் பேட்ச் 1600. பேட்ச் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை ஆப்லேயே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா காலாக் அகாடமி அப்படிங்கிற ப்ளே ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை தெரிவிங்க, நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.